அனைவருக்கும் வணக்கம். அன்பு நண்பர் திரு பாண்டியராஜ் சார் அவர்களே, அரும்புமிசை குறும்பு பார்வையினுடைய ஒட்டுமொத்த பாலினரே, என்னுடைய அன்பு நண்பர், இந்த படத்தினுடைய இயக்குனர் வெற்றிக்கு வெற்றி காத்திருக்கிறது. வெற்றியை பற்றி ஒன்று சொல்லி ஆகணும். ஒரு திரைப்பட பாடல் வரி ஒன்று வரும், தேடலில் ருசி இருக்கும், தேடல் உள்ள உயிர்களுக்கே வாழ்வில் பசி இருக்கும்னு. அவர் நிறைய தேடல் உள்ள ஒரு மனிதர். நிறைய படிப்பார், நிறைய உலக சினிமாக்கள் பார்ப்பார், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பார் துருதுருன்னு. அந்த துருதுருன்னே அந்த படத்துக்கு டைட்டிலும் அரும்பு மீசை குறும்பு பேச்சியான டைட்டில் வச்சிருக்காரு. சினிமாவை உண்மையாக நேசித்து சினிமாவிற்காக தனக்கான போராட்டத்தை எந்த காலகட்டத்திலும் எந்த தருணத்திலும் இழக்காமல் சினிமாவை தொற்றிக்கொண்டே செல்பவனை சினிமா என்று உதறித்தள்ளாது. சினிமாவை விடாமல் தொற்றிக்கொண்டிருப்பவர் வெற்றி. அவரை கண்டிப்பாக சினிமா ஒரு உயர்ந்த இடத்திற்கு அழைத்து போகும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒரு பட்டாம்பூச்சின்னு ஒரு நாவல், தன்னம்பிக்கைக்கு உதாரணமாக அதுக்கு மேலே ஒரு புத்தகமே இல்லைன்னு சொல்வேன். அப்படி ஒரு போராட்ட குணம் வெற்றிக்கு உண்டு. வெற்றி வாகை சுடவா என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி. இயக்குனர் திரு பாண்டிராஜ் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். நண்பர்கள், தொலைக்காட்சி மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சர்க்குணா மாதிரி எனக்கு பேச தெரியாது. சர்க்குணா பயங்கரமாக பேசுவாப்பில்ல. ஏன்னா கோயம்புத்தூர்ல ஒரு தடவை மீட்டிங்கில் பார்த்துட்டேன். மைக்கை பிடிச்சாருன்னா அவர் பயங்கரமான ஒரு பேச்சாளர். ரொம்ப அரும்பு மீசை குறும்பு பார்வை மௌனோரம் சார் சார் ஒரு ஆடியோ டெய்லர் வெளியீடு கலந்துக்கணும் அப்படின்னாங்க. அரும்பு மீசை குறும்பு பார்வைனா ஓகே சார் இது பண்ணலாம், பட் நான் கொஞ்சம் வேலையில் இருக்கேன், பண்ணிக்கலாம் சார் அப்படின்னா. நாளைக்கு தான் சார் அப்படின்னாரு. என்னது இன்விடேஷன் எதுவுமே இல்லை அப்படின்னா, இல்லை சார் அப்படியே பண்ணுறேன் ஏற்கனவே இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அப்படி திடீர்னு புறப்படுற ஒரு விஷயங்கள் வேகமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்க வேண்டிய வாழ்த்துக்கள். இந்த அரும்பு மீசை குறும்பு பார்வைங்கிற இந்த இதை மட்டும் நான் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த பிரசாத் ஸ்டுடியோ சந்துக்குள்ள வெளியே நான் அடிக்கடி போயிட்டே இருப்பேன். அந்த ரைட் சைடில் ஒட்டியிருப்பாங்க. அது எப்போ மாற்றுறாங்கன்னே தெரியாது. பேனர் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. சார் இருப்பார், திடீர்னு பார்த்தா ஹீரோ மட்டும் இருப்பாப்புல, திடீர்னு பார்த்தா பசங்க இருப்பாங்க. அதை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் அடிக்கடி. அவங்களே கூப்பிட்றாங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆக்சுவலாக இது ட்ரெய்லர் வெளியீடு மாதிரி எனக்கு தெரில, 3வது ரீல் வெளியீடு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஃபுல் 3வது ரீலையும் போட்டாங்க. ரீல் 3 அப்படிங்கும்போது தான் தெரிஞ்சது. ரொம்ப ஏதோ நம்ம ஊரில் நான் படித்த ஸ்கூல் லைஃப்பில் எனக்கு ஞாபகம் வந்தது அந்த விடுதி வாழ்க்கைகள். இதெல்லாம் இது ரொம்ப யதார்த்தமாக ஏதோ பக்கத்து வீட்டு நண்பர்கள், கூட படித்த நண்பர்களை, பொண்ணுங்களை பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது. ரொம்ப யதார்த்தமாக பதிவு பண்ணியிருப்பாங்க நம்புகிறேன். அது கரெக்டாக அமைகிறதுக்கும் இயக்குனருக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி கேமராமேன் அப்படிங்கிறது மகேஷ் கே தேவ் அப்படிங்கிறது இப்போ தான் பின்னால் நின்றுக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் திருடம் மாதிரி. என்னடா நீ இங்கே நிற்கிறேன்னா நான் தான் கேமராமேன் அப்படிங்கிறான். ராஸ்கல் ஒரு வார்த்தை கூட நிறைய தெரிஞ்சுக்கிட்டு கூட சொல்லலை. அப்படி ஒரு நண்பர். நானும் வேறு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது ரவிவர் மட்டும் ஒர்க் பண்ணாப்புல ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று காமிச்சாப்புல. ரொம்ப பிரமாதமாக இருந்தது அந்த ஒர்க்கு. நான் அப்போ வாக்கெல்லாம் கொடுத்தேன், உனக்கு கேமராமேன் நான் ஆக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வரைக்கும் ஆக்கலை. பட் இதில் கேமராமேன் ஆகிறது நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப யதார்த்தமாக இருந்தது ஒளிப்பதிவு. எல்லாம் வாழ்த்துக்கள். அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள் கூட இருக்கும்போது எல்லாம் குறிப்பிட்டு சொன்னது மியூசிக் டைரக்டர் சொன்னாங்க, முகமது ரிஷ்வான். வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த டீம் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆனால் அது அந்த அந்த வாழ்க்கை பதிவை நிஜமாக்காதுன்றதுல நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன். அதனால எல்லா கதாபாத்திரத்துக்குமே முக்கியமான கதாபாத்திர புதுமுக நடிகரை தேர்வு செஞ்சேன். அது என்னோட தைரியம்ன்றதை விட தயாரிப்பாளர்களோட தைரியம்தான். அந்த தைரியத்தை அவங்க கொடுத்ததுனால, அதுக்கு சம்மதம் தெரிவித்ததுனால இந்த மாதிரி ஒரு முயற்சியவும் அதிகபட்சம் புதுமுகங்கள் ஒரு சிலரை தவிர அனைவருமே முகங்கள் சிறப்பாக நடித்து கொடுத்துருக்காங்க. நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. எனக்காக நிறைய ஒத்திகை பார்த்து தான் இது எல்லாமே நிகழ்த்தப்பட்டது. அதனால் ரொம்ப துணிச்சலாகவும் இருந்தது. முக்கியமாக இதில் தயாரிப்பாளர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த முழு வடிவம் புதுமுகங்கள் இயக்குனர், புதுமுக இசையமைப்பாளர், ஒளிப்பதிவாளர், இப்படி எல்லாத்தையும் வச்சு ஒரு சிறப்பான படைப்பை கொடுக்க முடியாது. அவங்களுக்கு தான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்கு தான் இது முதல் இது. அவங்களுக்கு என்னோட நன்றிகள். நன்றி. தொலைக்காட்சி குழுவினரான உங்களிடம்தான் நாங்கள் புதுமுகத்தை வச்சு படம் நல்லா எடுத்துட்டோம்.
அதுக்கு அடுத்த கட்டமாக வெளியிட தயாராகிட்டோம். எங்களை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்கிற உங்கள் எல்லாரும் வணக்கம் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சந்துரு. நான் அந்த அரும் மியூசிக் குறும்பறவை பள்ளத்தில் லீட் ரோல் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டைரக்டர் சார்கிட்ட வந்து கதை கேட்ட இது பண்ணும்போது, ஸோ என்ன சார் என்னோட கேட்டேன், குணசேகரன்ப்பா அப்படின்னாரு. சரி அப்படி அது என்னென்னா குணசேகரன் அப்படின்னு அவர் சொன்னார். சக்தி படத்தில் சிவாஜி சாருக்கு வந்த பேர் அதுதான் தூக்கி வாரி போட்டுருச்சு. நம்மளை இதை பண்ண முடியுமா என்னன்றதுல அவ்வளோ பெரிய ஆக்டரோட பேரை வந்து நம்மளுக்கு வச்சுருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம காப்பாற்றணும், அந்தளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சமாச்சு காப்பாற்றணுங்கிற ஒரு இதில் தான் அந்த படத்தில் இது பண்ணோம். சத்தியமாக நான் நம்பவே இல்லை நான் ஒரு படம் பண்ணுவேன்னு. எனக்கு ஒரு லைஃப்பை கொடுத்து என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தின என்னுடைய டைரக்டர், அவருக்கு எப்போவுமே என்னுடைய நன்றிகள் உண்டு. அப்புறம் என்னையும் நம்பி இது பண்ண ப்ரொடியூசர், அவருக்கு என்னுடைய நன்றிகள். நேரத்திற்கு சாப்பாடு உண்டு, ஆனால் பரிமாறத்தான் நன்மை இல்லை அப்படிங்கிற எங்களோட விடுதி வாழ்க்கையோட ஏக்கத்தை வைரமுத்து சார் வந்து விடுதி வாழ்க்கை பாட்டில் தெரிவிச்சிருக்காரு. அவருடைய பாடல் வரிகளுக்கு வாயசைக்கிறதே நாங்கள் வந்து மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறோம். அதுவும் மொத படத்துலேயே எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தது. இன்னொன்று, இந்த படத்தில் எனக்கு நல்ல ஜோடியாக இது பண்ணவங்க ஹாஷினி நல்லா எனக்கு சப்போர்ட் பண்ணி நல்லா பண்ணாங்க. எனக்கு புதுசு, எனக்கு நடிக்க தெரியாது. ஃபஸ்ட்டு ஷெட்யூலெல்லாம் சுத்தமாக நடிக்க தெரியாது. டைரக்டரை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்லணுன்னா, சில கதவு தட்டினா திறக்காது, முட்டணும் அப்படிங்கிறது. ஒரு சில சீனெல்லாம் என்னெல்லாம் தட்டி விடுத்து வேலை வாங்கினார், ஒரு சில சீனெல்லாம் முட்டியாக தான் என்னை வேலை வாங்கினார். ஸோ அவரே நிறைய தடவை டென்ஷன் பண்ணிட்டு தெரியுறேன். மைக்கில் வச்சு மண்டையில் அடிச்சுட்டு என்னப்பா பண்ண மாட்டேங்கிறேன்ட்டு கடைசியிலையாக அந்த ஹாஸ்டல்லையே கொண்டு போய் என்னை விட்டு ஒரு 3 to 4 days வந்து அங்கே அந்த பசங்க கூடயே இருந்து அவங்க சாப்பாட்டே நாங்களும் சாப்பிட்டு, அப்போ தான் எனக்கு வந்து அவங்களுடைய பெயின் என்ன, நாங்கள் இந்த பக்கம் எடுத்துகிட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு இந்த பக்கம் வருவோம், அதே மாதிரி அந்த பக்கம் நடந்துகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது பெருசாக வாழ்ந்துட்டு போயிடலாமே இதில் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள்லாம் கொஞ்சம் நல்லாவே நடிக்க ஆரம்பித்தோம். இந்த படத்தில் எங்கள் டைரக்டர் வந்து நடிக்கக்கூடாதுன்னு சொன்னார். நடிக்கக்கூடாதுன்னா வாழணும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரியே ஃபைட்லேயும் நான் பண்ணிட்டேன். ஒரிஜினலாகவே போட்டு அடிச்சிட்டேன். பிரதீபண்ணா பில்கிஸ் அவருக்கு ஃபேஸில் அடித்து மார்க்கு இது பிளட்டெல்லாம் இதாகி ஒரு 75,000 கிட்டத்தட்ட செலவு பண்ணார் அவர். ஸோ இந்த மாதிரி டான்ஸில் எனக்கு டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. டான்சர்ஸ் எல்லாருமே நல்லா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இந்த வாய்ப்பளித்த அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சுனில் ஹாசினி. டைரக்டருக்கு, ப்ரொடியூசர், மற்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த அருமா மிசை குறும்ப பார்வை படம் டைட்டில் கேட்டு தான் நான் ஆக்சுவலாக இந்த படம் ஒத்திக்கினேன். பிகாஸ் ஒரு வித்தியாசமாக இருக்குது டைட்டில்னு சொல்லிட்டு. நான் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் படித்தேன். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலோட கேரக்டர் பண்ணணுன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பிகாஸ் நான் படித்ததெல்லாம் இங்கிலீஷ் மீடியம், எனக்கு தெரியாது. ஸோ நான் டைரக்டர் சார் கிட்ட கேட்டேன், சார் என்னால் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அப்போ டைரக்டர் சார் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். என்னால் பண்ண முடியும் ஹாசினின்னு சொன்னார். அந்த நம்பிக்கை தான் நான் எனக்கு கடைசி வரைக்கும் இப்பையும் கூட எனக்கு டைரக்டர் சார் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால எனக்கு டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். மற்ற கேமராமேன் சார், ஹீரோ எல்லாரும் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இந்த படத்தில் நான் சொல்லியிருப்பேன், மிட்டாய் கொடுத்தா நான் பேசணுமா, நீ மீசை எடுத்த நான் பேசுவேன்னு சொல்லியிருப்பேன். அந்த டைலாக் எல்லாம் ஹீரோ எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணார். அவ்வளோ கஷ்டமாக எனக்கு தெரில. பட் என்னோட ஸ்கூல் விஷயங்கள்லாம் எனக்கு ஞாபகப்படுத்தார் டைரக்டர் சார். நானும் ஸ்கூலில் சாக்லேட்டுக்காக நிறைய நாள் சண்டை போட்டிருக்கேன். அதெல்லாம் மறுபடியும் எனக்கு ரொம்ப நாளாக ஞாபகப்படுத்திருக்காரு டைரக்டர் சார். அதுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த சாங்ஸ் பற்றி சொல்லணும்னா, வைரமுத்து சார் வந்து சாங்ஸ் எழுதியிருக்காங்க. எங்கள் ஹீரோ நான் ரொமான்ஸ் அவ்வளோ கஷ்டமாக தெரில எனக்கு. சாங்ஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கும், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நினைக்கிறேன். நாங்கள் எல்லாரும் ஒரு டீமாக சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கூல் சப்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நினைக்கிறேன். மறுபடியும் எல்லாருக்கும் நன்றி. டைரக்டர் சார் ரொம்ப தேங்க்யூ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தா உங்களுக்கு. வணக்கம். டைரக்டரை பற்றி சொல்லணுன்னா, ஃபஸ்ட் டைம் பார்க்க சொல்ல இவர் தான் எனக்கு ஹீரோன்னு சொன்னார். இவர் ஹீரோவா? ஐயோ என்னப்பா இவர் ஹீரோ சொல்கிறேன்னு நான் கேட்டேன். இல்லை இவர் தான் ஹீரோ சார், நம்ம கதைக்கு இவர் தான் கரெக்டாக இருப்பார், சந்துரு தான் கரெக்டாக இருப்பார். இல்லை சார் எனக்கு இவர் தான் கரெக்டாக இருப்பார், எனக்கு டைட் இந்த கதை தான் எனக்கு ஹீரோலாம் பார்க்காதீங்க சார்
கமிட் பண்ணலாம் சார், நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் சார் என்ன போல். சரி ஃபஸ்ட்டு ஒரு மாண்டேஜ் சாங் எடுப்போம், நெக்ஸ்ட்டில் அப்புறம் போவோன்னு சொல்லி வெயிட் பண்ணோம். சாங் எடுத்தாரு, எல்லாம் முடிஞ்சது. மறுபடியும் ஷூட்டிங் போனோம். ஷூட்டிங் போக சொல்ல அங்கேருந்து ஒரு ஃபோன் கால் வந்து ஹீரோ அப்பா பண்ணார் எனக்கு. சார் இதுமாரி என் பையனை ரூமில் தங்க வைக்கலையா, தனியாக ஹாஸ்டலில் தங்க வச்சுருக்காங்களா? இருக்குங்க சார், நல்லது தானே சார், ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் தானே சார் என்ன? இல்லை சார், அவர் ரொம்ப கொசுக்கடியாக இருக்காங்க, ஒன்றும் தாங்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாரா, இல்லை ரொம்ப பசங்களை ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா அவளை. சரி நான் கேட்குறேன் சார், டைரக்டர் சார் கேட்குறேன், என்ன ப்ராப்ளம்னு கேட்குறேன். நான் டைரக்டருக்கு ஃபோன் பண்ணேன். சார் இதுமாரி ஏன் சார் ஹீரோ தனியாக ரூம் கொடுக்கல? இல்லை சார், நம்ம கதை வந்து நிஜமான கதைனா அந்த கொசுக்கடிலாம் இருக்குண்ணா சார், அந்த கொசுக்கடிலாம் இருந்தால் தான் சார் நிஜமாக அந்த ஹீரோ மாரி தெரியும், அதனால சார் வேணுட்டுக்கு நான் அந்த சார் நான் வந்து படக்க வச்சேன் உள்ளான்னு. சரி இருக்கட்டும் சார், நான் வெயிட் பண்ணி மறுபடியும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். திரும்பி இவருக்கு ஃபோன் பண்ணாங்க, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன். இதுமாதிரி டைரக்டர் வேணுன்ட்டு தான் பண்ணியிருக்காரா, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கரெக்டான அந்த நிஜமான ஸ்டோரி எப்படி இருக்கணுமோ அதுதான், நான் காம்ப்ரமைஷனே ஆக மாட்டேன் சார், இல்லை நீ காம்ப்ரமைஷனே ஆகலாம், ஒரு நல்ல ரூமில் படக்க வைப்பா வேறு ரூமில் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அப்படியே ஷூட்லாம் போயிட்டு அப்படியே ஒரு கொஞ்சம் ஸ்டைலாக இருந்து, அதுக்கப்புறம் இணை தயாரிப்பாளர் ராமமூர்த்தி, முத்துவேல் அவர்கள்லாம் வந்துட்டு இந்த படத்தை முடிக்கிறதுக்காக ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. எனக்கு தயாரிப்பு இல்லாமல் என்னோடய பிரதர்ஸாக இந்த பண்ணாங்க, எனக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த அளவுக்கு முடிக்கிற அளவுக்கு வந்திருக்கோம். கண்டிப்பாக கொடுத்து இதில் உங்களுக்கு சார் சொல்லுவார். உங்களுக்கு முகமது ரிஸ்வான், இது என்னுடைய முதல் படம் அரும்பு மீசை குறும்பு பார்வை. இந்த படத்துடைய வாய்ப்பு எனக்கு எப்படி கிடச்சிதுன்னா, இசை காற்றுன்னு நான் ஒரு ஆல்பம் பண்ணியிருந்தேன் இதுக்கு முன்னாடி. அப்போது அதில் வந்து வைரமுத்து சார் வந்து அதில் ஒரு பாடல் எழுதியிருந்தாங்க. அப்போது அந்த பண்ணிகிட்டு இருக்க டைமில் வந்து வெற்றி வீரன் வந்து இந்த படத்துடைய முதல் பாடல் நான் தான் காதல் பேசுகிறேன் அப்படின்ற பாட்டை வந்து ஐயா வந்து எழுதி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து ஐயா மூலமாக எனக்கு வெற்றி வீரனோட அறிமுகம் கிடைத்தது. ஸோ அப்போது இந்த இடத்துல முதல்ல நான் கவிஞர் ஐயாவுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் மொத்தமாக 5 பாடல். அதில் ஃபஸ்ட்டு சாங் நான் தான் காதல் பேசுகிறேன். அந்த சாங் வந்து காதலே வந்து காதலை பற்றி இருக்கிற மாதிரியான கான்செப்ட் அது. ஸோ அந்த சாங் வந்து லிரிக்ஸ் ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் கம்போஸ் பண்ணது. 5 பாட்டில் வந்து 4 பாட்டு பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து ஒவ்வொரு சாங்லேயும் வந்து ஃபஸ்ட்டு சரணம் செகண்ட் சரணம் சொல்லுவாங்க. ரெண்டுமே வந்து சேம் மெலடி சேம் டியூன் அப்படியே ரிப்பீட் ஆகும். பட் இதில் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு சரணத்தில் ஒரு டியூனும் செகண்ட் சரணத்தில் கொஞ்சம் வேரியேஷனோட வேறு ஒரு டியூனும் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட சாங்ஸ் வந்து இந்த கதைக்கு எந்த மாதிரியான சாங்ஸ் சூட் ஆகுமோ அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே நியூ சிங்கர்ஸ். இதில் வந்து குறிப்பாக சொல்லணும்னா உஜயினி ராய், ஒரு 2-3 கொஞ்சம் ஃபெமிலியர் சிங்கர்ஸ் தவிர மற்றவங்க எல்லாருமே நியூ சிங்கர்ஸ், எல்லாமே நியூ டீம். இதில் வந்து டைரக்டரோட ரொம்ப முக்கியமான ஹார்ட் ஒர்க் இதில் இருக்குது. இந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா ப்ரொடியூசர்ஸ் கமல்குமார் சார், ராமூர்த்தி சார், முத்துவேல் சார் ரொம்ப எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் அதை சமாளித்து இந்த டீமை வந்து ஒரு பிரேக் ஆகாமல் ஒரு நல்ல டீமை எடுத்துகிட்டு வரணுங்கிறது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. இந்த ப்ராஜெக்ட் நல்லா வந்திருக்கு. பை காட்ஸ் கிரேஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும். ஸோ கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.